வணக்கம். அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் உங்களை வரவேற்கிறது. மிஷன் 80 வாயிலாக தொடர்ந்து குரூப் 2 மெயின்ஸுக்கு படிச்சுட்டே இருக்கோம். ஸோ அந்த வகையில ஜியோகிராஃபில நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கன்டென்ட் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ். என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்றோம், என்னலாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அகைன் சொல்றேன், இந்த வகுப்பு மட்டுமே போதாது எப்பவுமே. இந்த வகுப்பு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 80% ஒரு அவுட்லைன குடுக்கும். இத தாண்டி நீங்க படிச்சு நோட்ஸ் எடுக்கணும். அப்போ படிச்சு நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா என்ன? பாலிசி நோட்ஸ், ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ற மாரி தான் இருக்கும். இத தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, டெஸ்ட் சீரிஸ். இந்த டெஸ்ட் சீரிஸ் மூலியமா நெறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப ஜியோகிராஃபி ஒரு 20 கிளாஸஸ் இருக்கு. இத தாண்டி ஒரு 4 வீக்கெண்ட் டெஸ்ட் இருக்கு. மார்க் டெஸ்ட் இருக்கு. பாலிசி நோட்ஸ் கொஞ்சம் இருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் நீங்க பார்க்கும்பொழுதே 15 கொஸ்டினுக்கு 10 கொஸ்டினுக்கு மேல உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும். கொஸ்டின் எடுத்து செலக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது, கண்டிப்பா யுபிஎஸ்சி பிரிலிமினரி லெவல் ஆஃப் கொஸ்டின் பாருங்க. அது எப்படி பார்க்கணும்னா, போன கிளாஸ்லயும் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நான் சொல்றேன். அந்த கீவேர்ட் போடுங்க. கீவேர்ட போட்டு யுபிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணுங்க. இல்ல textbook.com அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்படி டைப் பண்ணி நீங்க பாருங்க. அப்படி நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும். முழுசா முழுமையான சக்சஸ் வேணும் அப்படின்னா, ஸோ இது போல ப்ரொசீஜர் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? சரி. என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு? போன கிளாஸ்லயே பார்த்தோம். தேர் ஆர் மெனி ஸ்ட்ராட்டஜி. இன்சிடிவ் கன்சர்வேஷன், எக்ஸிடிவ் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிச்சு, பயோஸ்பியர்னா என்ன? அதுக்கப்புறம் சாங்சுரினா என்ன? இப்படிலாம் என்னன்னா பேசிக்ஸா பார்த்தோம். இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பயோஸ்பியர், சாங்சுரி இதெல்லாம் என்ன இருக்கு? அப்படின்ற ஒரு டேட்டா மட்டும் நம்ம பார்த்தாலும் போதும். பட் இத தாண்டி நமக்கு வேற என்ன தேவைப்படுது அப்படின்னா, கன்வென்ஷன பத்தி நமக்கு தெரியணும். ஓகேங்களா? கன்வென்ஷன்னா என்னன்னா மரபு அப்படின்னு அர்த்தம். மரபொழுக்கம் அப்படின்னு அர்த்தம். ஸோ மொத்தம் ஒரு 3 விஷயங்கள் பத்தி தெரியணும். ஒண்ணு கான்ஃபரன்ஸ் மாநாடு மாநாடு. கன்வென்ஷன் மரபு ஒழுக்கம். அதுக்கப்புறம் புரோட்டோகால் விதிகள். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால். இது 3த்துக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்த நம்ம சொல்லிடலாம். இது ஸ்கூல் புக்ல பெருசா இல்ல. பட் நம்ம கொஞ்சம் நம்ம என்விரான்மென்டலுக்கு தேவையான சில கன்வென்ஷன மட்டும் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ங்களா? ஸோ கான்ஃபரன்ஸ் அப்படின்னா அ ஒரு மீட்டிங் அவ்வளோதான் சிம்பிள். இந்த கான்ஃபரன்ஸ்ல அ பல்வேறு விஷயங்கள டிஸ்கஸ் பண்ணலாம். பல்வேறு கோணங்கள்ல டிஸ்கஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளா நீர் மாசுபாடு அப்படின்னு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். வாட்டர் பொல்யூஷன். இந்த வாட்டர் பொல்யூஷன பத்தி ஏ டூ ஜெட் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா, அது கான்ஃபரன்ஸ். ஏ டூ ஜெட் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்றோம் கான்ஃபரன்ஸ். இப்ப கன்வென்ஷன் அப்படின்ற பட்சத்துல, அந்த வாட்டர் பொல்யூஷனுக்கு ஏ டூ ஜெட் எல்லா ரீசனையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணாம, ஏதாச்சும் ஒரு பர்ட்டிகுலர் ரீசன மட்டும் நம்ம எடுக்கிறோம். எக்ஸாம்பிளா ஆ ஃபேக்டரி. ஃபேக்டரி மட்டும் ஃபேக்டரியில இருக்கக்கூடிய அந்த கழிவு தண்ணி ஆறுல கலக்கறதுனால எவ்வளோ வாட்டர் பொல்யூஷன் இருக்கு. அப்படி ஏதாச்சும் ஒரு ரீசன் எடுத்து பேசுறோம். ஏதாச்சும் ஒரு அப்ப ஒரு பர்ட்டிகுலர் அப்ஜெக்டிவோட, ஒரு பர்ட்டிகுலர் பிரின்சிபலோட நம்ம டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா, அது கன்வென்ஷன். இதுதான் அஜெண்டா அப்படின்னு நம்ம வரது. ஓகேங்களா? இது வைஸா, விஸ்டமா, டோட்டலா பார்க்கறது கான்ஃபரன்ஸ். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ புரோட்டோகால் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த கன்வென்ஷன் நடக்கும் பொழுதே, நம்ம என்ன பண்ணுவோம், சரி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அப்ப அதுக்கு நம்ம என்ன எடுப்போம்? என்ன விதமான விஷயங்கள் நம்ம எடுக்கலாம்? அப்ப லீகலி லீகலி சில விதிகள நம்ம உருவாக்கலாம். அப்ப விதிகள் உருவாக்குறோமா, அப்ப அந்த விதிகள யாரெல்லாம் ஃபாலோ பண்றா? அந்த விதிகள யாரெல்லாம் மீறலாம். ஓகேங்களா? அப்படி லீகலி நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படின்னா, தட் இஸ் புரோட்டோகால். அதுதான் என்ன புரோட்டோகால். இதுதான் லீகலா நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டெப். ஆனா இந்த ஸ்டெப் என்னன்னா, கம்பல்சரி என்ஃபோர்ஸ் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டா அது ஸ் கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா, இப்ப இந்த ஒரு மாரி ஒரு புரோட்டோகால் எடுக்கிறோம். 190 நாடுகள் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். 190 நாடுகளும் அந்த புரோட்டோகால்ல சைன் போட்டாலும் கூட, அந்த புரோட்டோகால அந்த கண்ட்ரில அவங்களுடைய கண்ட்ரில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா அந்தந்த நாடுகளுக்கான விதிமுறைகள் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம நாட்ட பொறுத்தவரையும் பார்லிமென்ட்ல டிஸ்கஷன் நடக்கும். மசோதா பாஸ் பண்ணுவாங்க. பில் பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஓட்டெடுப்பு நடத்துவாங்க. அதுக்கப்புறம் ஆக்ட்டா மாறும். ஓகேங்களா? அப்ப இந்த புரோட்டோகால் எல்லாமே வலிமையான சட்டங்களா மாறுமா? வலிமையான ஆக்ட்டா மாறுமா? அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் டவுட் தான். ஓகே.
ஸோ இது மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் புரோட்டோகால் இருக்கு அப்படின்றது மட்டும் இருக்கும். அப்ப இந்த புரோட்டோகால், இந்த கன்வென்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து என்னன்னா மரபு சார்ந்த ஒண்ணு, மனசாட்சி சார்ந்த ஒண்ணு. ஆமா, நம்ம இத மாரி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆமா, இங்க இது மாரி புரோட்டோகால் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம், சைன் போட்டுருக்கோம். நம்ம நாட்ல வந்து சட்டம் இல்லனாலும் கூட, அந்த புரோட்டோகால வந்து மீறாம நம்ம வந்து நடக்கணும் அப்படின்ற அந்த மனசாட்சி தான் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த 3த்துக்கான விஷயங்கள நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம ஒவ்வொன்னுத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். பெரும்பாலும் வந்து கன்வென்ஷன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். மரபு தான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். பட் இருந்தாலும் கடைசியில வந்து ஒரு டேபிள் குடுக்குறேன். இப்ப நம்ம பார்க்குற அத்தன எசன்ஸுமே அந்த டேபிள்ல இருக்கும். அந்த டேபிள மட்டும் நீங்க வந்து மனப்பாடம் மெமரி பண்ணா போதும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து வெப்சைட் வந்து அவைலபிளா இருக்கு. அந்த வெப்சைட்ல உங்களுக்கு தமிழ்லயும் வந்து கன்டென்ட் இருக்கு. இங்கிலீஷ்லயும் வந்து கன்டென்ட் இருக்கு. நம்ம வந்து பார்க்கலாம். இதுல முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பள்ளி பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒண்ணு. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல என்விரான்மென்டலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு நடந்ததா அப்படின்னு கேட்டா, 1972ல தான் யுனைட்டட் நேஷனல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநாடு வந்து நடக்குது. எங்க அப்படின்னா, ஸ்டாக்ஹோம்ல. அந்த இடங்கள்ல அந்த மாநாட்டுல வந்து என்னன்னா, ஒரு அறிக்கைய வந்து பிரகடனத்த வந்து அறிவிக்கிறாங்க. ஒரு டிக்ளரேஷன் பண்றாங்க. என்ன பிரகடனம் அப்படின்னா, ஆல்ரெடி வளர்ந்த நாடுகள் இருக்காங்க. வளர்ந்துட்டு வர நாடுகள் இருக்காங்க. 2 நாடுகளும் அவங்களுடைய வளர்ச்சிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எக்கனாமிக் டெவலப்மென்ட்க்காக என்ன பண்ணணும், குரோத்துக்காக என்ன பண்ணணும்னா, என்விரான்மென்டல அழிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவ வந்து எடுக்குறாங்க. அப்ப என்விரான்மென்டல பாதிக்காத வகையில சஸ்டைனபிள் குரோத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தான் வந்து விசாரிக்கிறாங்க. இல்லன்னா வந்து விவாதிக்கிறாங்க. அதுல வந்து என்ன பண்றாங்க, ஒரு 26 பிரின்சிபல வந்து என்னன்னா டிக்ளேர் பண்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதுல மெயினா வந்து என்னன்னா, ஒரு ஆக்டிவ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பிளான் இல்ல 3 கேட்டகரி வந்து என்னன்னா பிரிச்சு வொர்க் பண்ண போறாங்க அப்படின்னு வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. ஒண்ணு குளோபல் என்விரான்மென்டல் அசிஸ்டன்ட் புரோகிராம். இதுதான் வந்து என்னன்னா 1972ல நடந்த இந்த கான்ஃபரன்ஸ் மூலியமா உருவான புரோகிராம். அடுத்தது என்விரான்மென்டல் மேனேஜ்மென்ட் ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் மெஷர்மென்ட் டூ அசிஸ்மென்ட் த மேனேஜ்மென்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் கேரிட் அவுட் த நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல். அதாவது சர்வதேச அளவுல வந்து சுற்றுச்சூழல பாதுகாக்க எது போல மெஷர்மென்ட்ட வந்து நம்ம வந்து எடுக்கலாம். எது போல யூனிட்ஸ் வந்து எடுக்கலாம். எல்லாருக்கும் புரியிற மாரி. இப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு யூனிட் இருக்கும். சிஜிஎஸ் யூனிட், எம்கேஎஸ் யூனிட் அது போல. ஆனா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ன்னு சொல்லிட்டு ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா? அதே போல எல்லாருக்கும் ஏத்தது போல ஒரு மெஷர்மென்ட்ட வந்து நம்ம எடுத்து வைக்கலாம். என்விரான்மென்டல் சம்மந்தப்பட்டு அப்படின்றது தான் வந்து இங்க குறி. ஓகேங்களா? சரி பார்ப்போம். ஓகே. அப்ப உயிரிய பல்வகைத்தன்மையின் பாதுகாப்பு ஸ்டாக்ஹோம் பிரகடனம் 1972. ஓகேவா? இதான் வந்து ரொம்ப முக்கியம். இதுல நீங்க வளர்ச்சி அடையணும் அப்டின்னா, மாசுபாடு இல்லாம திட்டமிட்டு வந்து வளர்ச்சி அடையணும். அதான் வந்து இங்க வந்து அஜெண்டாவா வந்து இருக்கு அப்டின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸ்டாக்ஹோம் டிக்ளரேஷன்ஸ் அந்த 26 பாயிண்ட் இருக்கு இல்லையா? அதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஸ்டாக்ஹோல்ம் டிக்ளரேஷன்ஸ் அப்டின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதுபடி தான் 1972ல நடந்த இந்த மாநாட்டின் அடிப்படையில தான் என்ன பண்றாங்க அப்டின்னா, யுஎன்இபிய கொண்டுட்டு வராங்க. யுஎன்இபின்னா என்ன சார்? யுனைட்டட் நேஷனல் என்விரான்மென்டல் புரோகிராம். யுனைட்டட் நேஷனல் என்விரான்மென்டல் புரோகிராம். டெஃபினெட்லி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இங்க நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? ஒரு 3 விதமான இது வந்து பண்ணாங்க. ஸோ, இதுல ரொம்ப முக்கியமானது யுஎன்இபி யுனைட்டட் நேஷனல் என்விரான்மென்டல் புரோகிராம். ஓகேங்களா? இந்த யுனைட்டட் நேஷனல் என்விரான்மென்டல் புரோகிராம் அப்படின்றது ஜெனரல் அசெம்பிளி ரெசல்யூஷன் 2997 இந்த ரெசல்யூஷன் படி தான் இந்த யுனைட்டட் நேஷனல் என்விரான்மென்டல் புரோகிராம்ன்றத கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ இது வந்து புரோகிராம் கிடையாது. இது ஒரு இயக்கம், இது ஒரு ஆர்கனைசேஷன், இது ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இது கென்யாவுல வந்து இருக்கு. ஓகேங்களா? அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, என்விரான்மென்டல் ரிலேட்டடா வொர்க் பண்றவங்களுக்கு அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒரு அப்ரிசியேஷன் வந்து குடுக்குறாங்க. ஒரு அவார்ட் வந்து குடுக்குறாங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அப்ப யுஎன்இபி அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸ்டாக்ஹோம் மாநாட்டுடைய வெளிப்பாடு. அந்த மாநாட்டுடைய இம்பேக்ட், அந்த மாநாட்டுடைய ஒரு பிரதிபலிப்பு அப்படின்னு நீங்க வந்து எடுக்கலாம். முதல்ல ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னா, ஸ்டாக்ஹோம் மாநாடு. அப்ப கொஸ்டின் ஏரியா வந்து இதுதான். ஸ்டாக்ஹோம் மாநாடு, யுஎன்இபி இது 2ம் ஒண்ணு சேர்ந்த ஒண்ணு. ஓகேங்களா? இது 2த்தையும் ஒண்ணா சேர்த்து படிக்கணும். யுனைட்டட் நேஷனல் என்விரான்மென்டல் புரோகிராம் இது உலகளவிய ஒரு அமைப்பு அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெறைய அவார்ட்ஸ் குடுக்குறாங்க. சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் குரோத்த பத்தி இவங்க வந்து நெறைய பேசியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டம். அந்த முதல் என்விரான்மென்டல் மாநாடு. இது 2த்தையும் முக்கியம். இப்ப கொஸ்டின் பாருங்களேன். எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. யுனைட்டட் நேஷனல் என்விரான்மென்டல் புரோகிராம். இது
எதன் அடிப்படையில வந்து உருவாச்சு அப்படின்றத கேட்குறாங்க. அப்ப ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ் 1972 இதன் அடிப்படையில் தான் யுஎன்இபி யுனைட்டட் நேஷனல் என்விரான்மென்டல் புரோகிராம் உருவாச்சு. அப்ப கொஸ்டின் ஏரியா என்னன்னு தெரியுதா? எஸ் தெரியுது. சரி அடுத்தது சார். ராம்சார் கன்வென்ஷன் சொல்லக்கூடிய ராம்சார் மரபு ரீதியான ஒரு மாநாடு. அங்க ராம்சார் அப்படின்ற ஒரு பகுதியில ஈவன் என்விரான்மென்டல் முதல்ல வந்து ஒரு மாநாடு யுனைட்டட் நேஷனல்ல தான் வந்து கொண்டுட்டு வராங்க. ஸ்டாக்ஹோம்ல தான் வந்து கொண்டுட்டு வராங்க. ஸ்டாக்ஹோம் மாநாடு நம்ம வந்து பார்க்குறோம். அப்ப அந்த ஸ்டாக்ஹோம் மாநாடையே வந்து அடிச்சு துவைக்கிற மாரி, ஸ்டாக்ஹோம் மாநாடு வந்து 1972. பட் இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ராம்சார் கன்வென்ஷன் இது வந்து 1971. 1971ல நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈரான்ல ராம்சார் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல வந்து இந்த கன்வென்ஷன் வந்து சைன் ஆகுது. இந்த மரபு ரீதியான ஒரு விதிகள் வந்து என்னன்னா சைன் ஆகுது. இந்த இதுல வந்து இந்தியா வந்து எப்ப வந்து ஜாயின் பண்றாங்க கொஸ்டின்ங்க 1982 பிப்ரவரி 1 ஓகேங்களா? 1982 இது எது ரிலேட்டட்ன்னு கேட்பாங்க. வெட்லேண்ட் ரிலேட்டட் அதாவது சதுப்பு நிலத்துடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு கன்வென்ஷன் தான் ராம்சர் கன்வென்ஷன். ராம்சர் சைட் அப்படின்னு சொல்லிட்டு போன கிளாஸ்லயே நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ ராம்சர் இடங்கள் அப்படின்னு போன கிளாஸ்ல சட்ட வகுப்புலயே நம்ம வந்து பார்த்தோம். இது வந்து என்னன்னா சதுப்பு நிலங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்க வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ராம்சர் சைட். இதெல்லாம் வந்து என்னன்னா சதுப்பு நிலம் இருக்கக்கூடிய சைட்டு. இங்க இந்த ஆக்டிவிட்டிலாம் வந்து தப்பு. இதெல்லாம் வந்து என்னன்னா பண்ணக்கூடாது. அப்படி நெறைய விஷயங்கள் இவங்க தான் சொல்லுவாங்க. இப்ப இந்தியாவுல சதுப்பு நிலங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னா, அப்ப இந்தியா வந்து என்னன்னா இங்க கேட்கும்பொழுது இவங்க தான் வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. எஸ் இது வந்து ஒரு ராம்சர் சைட். அப்ப ராம்சர் சைட் அப்படின்னா, சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த சதுப்பு நில பகுதி. அதான் வந்து ராம்சர் சைட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? சதுப்பு நிலம்னாலே நல்லது தான். இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு இயற்கை பேரிடர் வருது, சுனாமி வருது. அப்ப கடற்கரை ஓரத்துல இந்த சதுப்பு நில காடு இருக்கும் பொழுது, அலையாத்தி காடுகள் சொல்லுவோம். அந்த அலையுடைய அந்த அந்த சுனாமியினுடைய அலையினுடைய வேகத்தை கட்டுப்படுத்தும். ஓகேங்களா? இந்த இந்த சதுப்பு நில காடுகள் வந்து பெரும்பாலும் வந்து பயங்கர ரிச் பயோடைவர்சிட்டி இருக்கக்கூடிய ஒண்ணு. ஏன்னா, இங்க வந்து உப்பு தன்மையும் இருக்கும், தண்ணீரும் இருக்கும், மண்ணும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, வெட்லேண்ட் அதாவது ஈரமும் இருக்கும், நிலமும் இருக்கும். அதுதான் வந்து வெட்லேண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப சதுப்பு நிலம் வந்து அழிவின் விளிம்புல வந்து இருக்கக்கூடாது. அத தடுக்கிறது தான் வந்து என்னன்னா, இந்த ராம்சர் சைட்டா வந்து டிக்ளேர் பண்றதுக்கான முக்கிய நோக்கங்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். இது தமிழ்நாடு அளவுல நீங்க வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன்ஸ் ஓகேங்களா? தமிழ்நாடு சதுப்பு நில மிஷன் காடுகள் சம்பந்தப்பட்ட ஒரு இது இருக்கு. பாலிசி நோட்ஸ் இருக்கு. அந்த பாலிசி நோட்ஸ்ல தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன பத்தி நம்ம வந்து பார்த்திருப்போம். தமிழ்நாடு ஈர நில இயக்கம் அப்படின்னு தமிழ்ல வந்து சொல்லுவோம். தயவு பண்ணி போய் பாருங்க. பாலிசி நோட்ஸ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா? போய் பார்த்துருங்க. ஓகே. சரி. இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். அடிக்கடி வந்து என்னன்னா, நீங்க வந்து நியூஸ் பேப்பரையும் நீங்க வந்து பார்க்கணும். ஜனவரி 2024 கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, இன்னொரு 5 சைட்ட வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ராம்சார் லிஸ்ட்ல வந்து சேர்க்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2024 ஜனவரி ஆ லிஸ்ட் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 5 சைட் வந்து எது? கர்நாடகாவுலருந்து 3 சைட்டு, தமிழ்நாட்டுலருந்து 2 சைட்டு. ஓகேங்களா? ஸோ கர்நாடகாவுலருந்து 3 சைட்டு, தமிழ்நாட்டுலருந்து 2 சைட்டு. இத பேஸ் பண்ணி கண்டிப்பா வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? அதாவது லாங்வுட் சோலார் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அல்லது கரைவெட்டி பேர்ட் சாங்சுரி இது 2மே வந்து எந்த இயர்ல ராம்சார் சைட்ல வந்து ஆட் பண்ணாங்க தமிழ்நாடுல அப்படின்றது தமிழ்நாடு ரிலேட்டடா இருக்கக்கூடிய சதுப்பு நிலத்த பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வந்து கேட்கலாம். இப்ப 2022ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்ட சேர்ந்த ஒரு 3 பகுதிய வந்து ஆட் பண்ணாங்க. இப்ப இன்னொரு கொஸ்டின் வந்து கேட்கலாம். ராம்சார் சைட் இந்தியாவுல டோட்டலா எத்தன இருக்கு? அந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம். அரவுண்ட் 85 சைட்ஸ் வந்து இந்தியாவுல இருக்கு. ராம்சார் சைட்ல இந்தியாவுல எந்த மாநிலத்தில ராம்சார் சைட் வந்து அதிகமா இருக்கு? அதுவும் வந்து கொஸ்டினுக்கு வந்து கேட்கலாம். எக்ஸாம்பிள் இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாட்ல தான் ராம்சார் சைட் வந்து என்னன்னா அதிகமா இருக்கு. இது போல கொஸ்டின்லாம் வந்து கேட்பாங்க. அதனால தயவு பண்ணி புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட். அப்ப தமிழ்நாடு ஈரநில இயக்கம் வெட்லேண்ட் மிஷன்ஸ் இருக்கு இல்லையா? அதுல வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து இருக்கு. அத நம்ம வந்து பார்க்கலாம். இதுதான். மொத்தம் தமிழ்நாட்ல வந்து 18 சைட் இருக்குங்க. 18 சைட்டுமே மேப் இது வந்து என்னன்னா 1 பள்ளிக்கரணை மாஸ்லேண்ட் ஓகேங்களா? பள்ளிக்கரணை மாஸ்லேண்ட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகேங்களா? ஆனா இது வந்து என்னன்னா அழிவின் விளிம்புல வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காரைக்கிளி பேர்ட் சான்ச்சுரி இதுவும் வந்து ஒரு மாஸ்லேண்ட் தான். இது எங்க இருக்கு? இந்த இடத்துல வந்து இருக்கு. ஓகேங்களா? சென்னைக்கு கீழ. அப்புறம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். இதுவும் அதே பிளேஸ்ல தான் வந்து இருக்கு. கொஞ்சம் கீழ. அதுக்கப்புறம் வந்து கழுவேலி பேர்ட்ஸ் சான்ச்சுரி. அப்படி நீங்க வந்து என்ன பண்ணலாம்? மேப்ப கம்பேர் பண்ணி நீங்க இந்த ராம்சர் சைட்ட
படிக்கணும். ஓகேவா? டாஸ்க். ஓகே. மனப்பாடம் பண்ணிடுங்க. தப்பு இல்ல. ஓகே. ராம்சர் சைட்ட மேப்ப வச்சே நீங்க வந்து என்ன 18 சைட்டும் வந்து தமிழ்நாட்டுல எங்க இருக்கு அப்படின்றத நீங்க வந்து பார்க்கணும். ஓகே. ரைட்டு. இப்ப இருக்கத்திலேயே தமிழ்நாட்டுல தான் வந்து 18 சைட் வந்து இருக்கு. ஓகே. எத்தன சைட் இருக்கு? 18 சைட் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் 2வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேஷ் வந்து இருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் வந்து இருக்காங்க. சரி ஓகே. இப்ப இந்த ராம்சார் சைட் ஓகே. வெட்லேண்ட் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு டே இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேர்ல்டு வெட்லேண்ட் டே 1971 பிப்ரவரி 2ல நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம். உலக சதுப்பு நில தினம். இந்த 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 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஆ நெறைய காம்படிஷன் வந்து நடத்துவாங்க. பேச்சு போட்டி, டிராயிங் போட்டி, இது போல நெறைய போட்டிகள் வந்து நடத்துனாங்க. நான் பள்ளி பருவத்தில இருக்கும்போதே, இந்த மாரி போட்டிகள்லாம் வந்து என்னன்னா, வருஷம் வருஷம் வந்து நடக்கும். ஓகேங்களா? எல்லா சரகத்திலயுமே வனத்துறை சார்பா வந்து ஸ்கூலுக்கு வந்து இன்வைட் பண்ணுவாங்க. நீங்க வாங்க, எங்க டிபார்ட்மென்ட்க்கு வாங்க. அப்படி போகும்பொழுது, பள்ளி மாணவர்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து அ வெட்லேண்ட் சம்மந்தப்பட்ட அ டைட்டில குடுத்து ஓவியத்த வரைய சொல்லுவாங்க. பேச்சு போட்டி வந்து நடத்துவாங்க. ஓகேங்களா? நடத்தி பிரைஸ குடுக்கறது மட்டும் இல்லாம, அந்த ரிசல்ட் அனவுன்ஸ் பண்ற அந்த டைம் கேப்ல என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அந்த வெட்லேண்ட் இல்ல அவங்க சரகத்துக்கு உட்பட்ட அந்த காடுகள வந்து லைட்டா வந்து சுத்தி காட்டுவாங்க. ஒரு ரேஞ்சர அனுப்பி, இல்லன்னா வந்து ஒரு ஃபாரஸ்ட் கார்ட அனுப்பி வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த அவேர்னஸ வந்து ஏற்படுத்துவாங்க. ஓகேங்களா? இது வந்து என்னன்னா, நான் பள்ளி பருவத்தில இருக்கும்போது நான் இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால நல்லா தெரியுது. அப்ப தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் வந்து ஆக்டிவா தான் வந்திருக்காங்க. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இந்த வெட்லேண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பள்ளி மாணவர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது வந்து என்னன்னா ஆக்டிவா தான் இருக்காங்க. இப்போ வரையுமே வந்து பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரோ வந்து ஒரு அட்லஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. நேஷனல் வெட்லேண்ட் டிகேடட் சேஞ்சஸ் அட்லஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஒவ்வொரு 10 வருஷத்துக்குமே அந்த வெட்லேண்டுக்கான அந்த பரப்பளவு எந்த அளவு வந்து குறையுது, சதுப்பு நிலத்துக்கான ஏரியா வந்து எந்த அளவு குறையுது, அது சார்ந்த ஒரு விஷயம் தான் வந்து இந்த அட்லஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்டின்னா, யுபிஎஸ்சில மெயின்ஸ்ல கொஸ்டின் வந்து எப்படி கேட்கறாங்க பாருங்க. ரீசென்ட்டா 2023ல வந்து கேட்டாங்க. ஸோ இங்க என்ன கேட்கறாங்க, கமாண்ட் ஆன் நேஷனல் வெட்லேண்ட் கன்சர்வேஷன் புரோகிராம் இனிஷியேட்டட் பை த கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா. த நேம் த ஃபியூ இந்தியா வெட்லேண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இன்க்ளூடட் இன் த ராம்சர் சைட். ஓகேங்களா? அதாவது நேஷனல் வெட்லேண்ட் கன்சர்வேஷன் புரோகிராம பத்தி எழுதுங்க. அப்ப இது வந்து என்னன்னா, மத்திய அரசு சார்பாக கொண்டு வந்த புரோகிராம். அப்ப அ சில ராம்சர் சைட்ட பத்தி கோட் பண்ணி எழுதுங்க. இதுதான் வந்து கொஸ்டின். ஓகேங்களா? அப்ப தமிழ்நாடு பேஸ் பண்ணி கேட்பாங்க. தமிழ்நாடு ஈரநில இயக்கத்த பத்தி எழுதுங்க. தமிழ்நாட்டின் உள்ள ஒரு முக்கியமான ஒரு 5 ராம்சர் சைட்ட பத்தி எழுதுங்க. குரூப் 2க்கு கேட்கிறேங்க. குரூப் 2க்கு. இப்ப புரியுதுங்களா? எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான ஒரு அடையாளமும் இதுதான். ஓகேங்களா? குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ்க்காக நான் சொல்றேன். சரி ஓகே. இது வந்து என்னன்னா 18 சைட்டுக்கான ராம்சர் சைட்டுக்கான இம்பார்ட்டன்ஸான டேட்டா. இது அத்தனையும் படிக்கணுமா? அதெல்லாம் தேவையில்ல. சும்மா பார்த்துக்கோங்க. அதாவது ஒவ்வொரு பகுதியும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு மட்டுமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? பிச்சாவரம் கடலூர்ல இருக்கு. ஒவ்வொன்னும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்றத கம்பேர் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இந்தியா. இதுவும் எங்க இருக்கு? தமிழ்நாடு வெட்லேண்ட் அத்தாரிட்டி. ஓகேங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய வெப்சைட்ல எந்த டேட்ல அது ராம்சார் சைட்டா அனவுன்ஸ் பண்ணாங்க முதற்கொண்டு இருக்குங்க. போய் பாருங்க. தயவு பண்ணி போய் பாருங்க. எந்த டேட்ல அது ராம்சார் சைட்டா அனவுன்ஸ் பண்ணாங்க அப்படின்றது முதற்கொண்டு இருக்கு. ஓகேங்களா? நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அரவுண்ட் 1981லயே வந்து ராம்சார் சைட்டா வந்து அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எப்ப வந்து அந்த ரெகக்னைசேஷன் கிடைச்சது அப்படின்றது இங்க வந்து குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த டேட் அண்ட் இயர் வைஸ் வந்து குடுத்துருக்காங்க. யூ கேன் சி. ஸோ தமிழ்நாடு தான் வந்து இருக்கத்திலே அதிகம். 18 சைட் வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் பெருமைக்குரிய விஷயங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, யுபி. 18 சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை தான் வந்து கொஞ்சம் பல்லாவரம், அ சாரி சென்னை பள்ளிக்கரணை தான் வந்து என்னன்னா, கொஞ்சம் வந்து கடுமையா வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதுக்கும் காரணம் வந்து மக்கள் தான். வேற யாரும் இல்ல. மக்கும் குப்பை, மக்காத குப்பை பிரிச்சு போட்டோம் அப்டின்னா, அந்த அளவு வந்து வந்திருக்குமான்னு கேட்டா கொஞ்சம் டவுட் தான். அப்படி இருக்க வாய்ப்புகள். ஸோ நம்பர் ஆஃப் ராம்சர் சைட். இதுல தமிழ்நாட பேஸ் பண்ணி, கோட் பண்ணி நீங்க எழுதுறதுக்கு வசதியா இருக்கும். தென் யுபிஐ கோட் பண்ணி எழுதலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பேசல் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மரபு. பேசல் கன்வென்ஷன் தமிழ்லயும் வந்து அதேதான். பேசில் மரபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க அசாடஸ்.
தீங்கு விளைவிக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய அதிபயங்கரமான கழிவுகளை எப்படி மேனேஜ் பண்ணணும். அதாவது ஒரு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெண்டு. நல்ல வளர்ச்சியடைந்த நாடுகள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த குப்பைய எடுத்துட்டு வந்து வளர்ந்து வரக்கூடிய நாடுகள்ல வந்து என்னன்னா கொட்டுவாங்க. இல்ல வளர்ந்து வந்த நாடுகள்கிட்ட காசு கொடுத்து நீங்க இறக்குமதி பண்ணிக்கோங்கன்னுவாங்க. அப்ப அதனால நெறைய நாடுகள் வந்து என்னன்னா, ஆ ஏழ்மை நாடுகள் பணத்துக்காக அந்த மக்களுடைய சூழலுக்காக, பணத்துக்காக என்ன பண்றாங்க, வெளிநாட்டுகளுடைய குப்பைகள் எல்லாம் வாங்கிப்பாங்க. அதுல அணுக்கழிவு இருக்கும், பிளாஸ்டிக் இருக்கும், ஆ எலக்ட்ரானிக் எக்யூப்மென்ட் உடைய கழிவுகள் இருக்கும். ஒண்ணே ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகத்துல உலகத்துடைய இந்த நிலைக்கு காரணம் டெஃபினட்டா 100% வளர்ந்த நாடுகள் தான். வளர்ந்த நாடுகள் தான். அதாவது நம்ம இந்தியாவுல இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படி வரதுக்கு முன்னாடியே, யூரோப்ல 1600கள்ல சாரி 1800கள்லயே இண்டஸ்ட்ரியலைசேஷன் நல்லாவே வந்து வளர்ந்துச்சு. 1800கள்ல வந்து என்ன நெறைய எந்திரமயமாக்கல் நல்லாவே வந்து நடந்தது. அப்ப ஓசோன் பாதிப்புக்கு அப்படியே ஆரம்ப புள்ளி வச்சது வந்து யார் அப்படின்னா, இன்னைக்கு வளர்ந்த நாடுகள் தான் வந்து முக்கிய காரணம். அத்தன கழிவுகள் அத்தன கழிவுகளுக்கும் வந்து மேஜரான கான்ட்ரிபியூஷன் யாருன்னா, வளர்ந்த நாடுகள் தான். வளரும் நாடுகள் இப்ப தான் வந்து வளர்ந்துட்டு வராங்க. ஓகேங்களா? வளர்ந்துட்ட நாடுகளுடைய பங்கு தான் அதிகம். அதனால தான் அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய நாடு வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு, அந்த பை ப்ராடக்ட்டா இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் இருக்கு இல்லையா? எச்சங்கள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வளர்ற நாடுகள் கிட்ட பேசுவாங்க. "இந்தாங்கப்பா இத எடுத்துக்கோங்க, இறக்குமதி பண்ணிக்கோங்க, காசு குடுக்குறோம்னு" சொல்லுவாங்க. அத வந்து ஆரம்ப காலகட்டத்தில நெறைய நாடுகள் வந்து ஏத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஆனா, இது வந்து பல நாடுகள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, இன்டர்நேஷனல் பார்டர்ன்னு சொல்லக்கூடிய இந்த கடற்கரையில அத கொட்டிடுவாங்க. கடல்ல வந்து கொட்டிடுவாங்க. கடல்ல கொட்டுவாங்க. அப்ப கடல்ல கொட்டும்போது என்ன ஆகுது? கடல் வாழ் உயிரினங்கள் அஃபெக்ட் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனிதனுடைய ஆக்ஸிஜனுக்கு பெரும்பாலான டிமாண்ட் வந்து யாரு சாட்டிஸ்ஃபைட் பண்றா? யார் சப்ளை பண்றான்னா, கடல் தான் சப்ளை பண்றாங்க. நீங்க அமேசான் காடுகள், நீங்க உலகத்துல இருக்கக்கூடிய காடுகளுடைய கான்ட்ரிபியூஷன் ஆக்ஸிஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 20-25% தான். ரிமைனிங் 70-80% ஆக்ஸிஜனுக்கு யார் வந்து பொறுப்பு? கடல் தான் வந்து பொறுப்பு. அந்த கடல்ல போய் வந்து கொட்டுறாங்க. அப்ப எல்லைகள் தாண்டி கடல்ல வந்து முறையற்ற கழிவுகள் கலக்கக்கூடாது. ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கிட்ட போய் வந்து திருட்டுத்தனமா போய் கொட்டக்கூடாது, அந்த கடற்கரையில. அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த கன்வென்ஷன் வந்து பண்ணாங்க. ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஹசார்டஸ் வேஸ்ட்ட மூவ் பண்றதுல ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடு போம்போது கடுமையான திட்டங்கள். என் வீட்ல வந்து குப்பை இல்ல அப்படின்னு சொல்ற மாரி எதுவும் பண்ணிடாதீங்க. அந்த குப்பைகள ஜெனரேட் பண்றது நீங்க தான். அந்த குப்பைகள நீங்க தான் ரீயூஸ் இல்ல ரீசைக்கிள் ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வர்றது தான் இது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல லா லாவா மாறுனது இந்த 1992 அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். ஓகே. 1989ல கொண்டுட்டு வந்தாங்க. இந்தியால இல்ல ஜெனரலாவே 1989ல கொண்டுட்டு வந்தாங்க. 1992ல தான் வந்து என்னன்னா லாவா மாறுச்சு. இதுல 189 நாடுகள் வந்து பங்கு பெற்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். வேற எதுவும் இல்ல. பேசிக்கா வந்து வேற எதுவும் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இதுல பிசிஏ ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியர் கன்சென்ட் அப்ரூவல் ப்ரொசீஜர்ன்னு சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்ல. ஒரு நாடுகிட்ட இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து என்னன்னா, குப்பைகள் வந்து வருது அப்படின்னா, டெஃபினட்டா அந்த நாட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்கிடணும். பர்மிஷன் வாங்கி அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில தான் நீங்க வந்து உங்களுக்குள்ள பேசி முடிங்க. சர்வதேச அளவுல வந்து இதுதான் வந்து பண்றாங்க. உங்களுக்குள்ள பேசிட்டு வந்து ஒரு நாட்டுக்கிட்ட இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து குப்பை போகணும். அதர்வைஸ் அப்படியே வந்து போச்சு அப்படின்னா தப்பு அப்படின்றது தான் வந்து இது. கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, அபாயகரமான இதுல வந்து இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதுல ரேடியோ ஆக்டிவிட்டி வேஸ்ட்ட பத்தி பேசல. இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி மின்கழிவுகள பத்தி பெருசா வந்து பேசல. மின்கழிவு இல்ல. இந்த கதிரியக்க கழிவுகள பத்தி பெருசா பேசல. ஓகேங்களா? எலக்ட்ரானிக் எக்யூப்மென்ட் உடைய கழிவுகள் பத்தி எல்லாத்தையும் பேசியாச்சு. கதிரியக்க கழிவுகள் பத்தி இங்க வந்து பேசல. ஆக மொத்தம் இந்த நச்சுத்தன்மைய உருவாக்கக்கூடிய ஹசார்டஸ் வேஸ்ட்ட ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து போகறத தடுக்கிறதுக்கான ஒரு சர்வதேச ஒப்பந்தம் தான் இந்த பாசல் கன்வென்ஷன் சொல்லக்கூடிய இந்த ஒப்பந்தம். ஸோ பேசல் கன்வென்ஷன் எதுக்காக இருக்கு அப்படின்னா, இன்டர்நேஷனல் கைட்லைன் டூ கண்ட்ரோல் த டிரான்ஸ்பவுண்டரி மூவ்மென்ட் ஆஃப் த ஹசார்டஸ் வேஸ்ட் ஓகேங்களா? யுபிஎஸ்சில கேட்ட ஒரு கொஸ்டின். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஹசார்டஸ் வேஸ்ட்ட கொண்டுட்டு போகாம தடுக்கிறதுக்கான ஒரு கன்வென்ஷனா நீங்க வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரோட்டர்டாம் கன்வென்ஷன் அப்படியே புரிஞ்சுக்கோங்க. பேசல், அசாடஸ், ரோட்டர்டாம். டேம ஞாபகம் வச்சுக்கோங்க. டேம ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோட்டர்டாம். ஸோ இது வந்து என்னன்னா, கெமிக்கல்
அதாவது இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் அண்ட் தென் பெஸ்டிசைட்ஸ் இத வந்து ஃபாலோ பண்றத, இல்ல இத வந்து பேன் பண்றது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒண்ணு. நெறைய வந்து உரங்கள் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். இல்ல நெறைய கெமிக்கல் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த கெமிக்கல்னால சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. அப்ப ஒரு நாட்ல வந்து என்னன்னா, ஒரு ப்ராடக்ட் வந்து உள்ள வருது. ஓகேங்களா? ஒரு உரம் வந்து வருது. இல்ல ஒரு பூச்சிக்கொல்லி வருது. அப்ப அந்த பூச்சிக்கொல்லிய அந்த நாடு வந்து ஏத்துக்கணுமா, ஏத்துக்க கூடாதா? அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்கப்பா. அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விழிப்புணர்வு இதுதான் வந்து இந்த ராட்டர்டாம். இவங்க அப்பயே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு நாட்டிலயுமே ப்ராடக்ட் வந்து வரும்பொழுது, அந்த ப்ராடக்ட்ட ஒரு நாட்ல அந்த ப்ராடக்ட் பேன் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு நாட்ல அந்த ப்ராடக்ட் வந்து என்னன்னா, பேன் பண்ணாம வந்து இருப்பாங்க. இப்பவும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, குளிர்பானங்கள் எல்லாம் சில நாடுகள்ல வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. ஆனா நம்ம நாட்ல வந்து என்னன்னா, அது வந்து பேண்ட் இல்ல. அப்ப சில ப்ராடக்ட் ஒரு நாட்ல பேன். இன்னொரு நாட்ல வந்து பேன் பண்ணல. அஜினோமோட்டோ ஒரு நாட்ல பேன். இன்னொரு நாட்ல பேன் பண்ணல. அப்ப இவங்க வந்து சொல்லிர்றாங்க. இதெல்லாம் வந்து இந்தந்த பொருள்லாம் வந்து இருக்கு. அதிலயே பர்ட்டிகுலரா இந்த பெஸ்டிசைட்ஸ் உரக்கொல்லிலாம் வந்து சொல்லிடுவாங்க. இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்ல வந்திருக்கு. இந்த ப்ராடக்ட்ல இவ்ளோ நச்சு பொருட்கள்லாம் வந்து இருக்கு. இத வந்து ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கலாம். இல்ல நீங்களே சட்டம் போட்டு நீங்க வந்து மாத்திக்கலாம். ஓகேங்களா? அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அந்த ஒரு விழிப்புணர்வு இவங்க வந்து ஒரு லிஸ்ட் வந்து என்னன்னா வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இல்ல விடுவாங்க. அப்ப இன்னொன்னு வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு நாட்ல வந்து அத பேன் பண்றாங்க. இன்னொரு நாட்ல பேன் பண்ணல. அப்ப அதுக்கும் ப்ரொசீஜர் வந்து இவங்க வந்து சொல்றாங்க. அப்ப ஒரு ப்ராடக்ட் ஒரு கண்ட்ரில பேன் பண்ணிருக்கு. இன்னொரு கண்ட்ரில அத வந்து கொண்டுட்டு வந்து நீங்க வந்து சேல் பண்ணணும் அப்டின்னா, சர்டைன் ப்ரொசீஜர் படி தான் எடுத்துட்டு வந்து சேல் பண்ணணும். எப்படி குப்பைய வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு பிரியர் பர்மிஷன் வாங்கணுமோ, அதேபோல ப்ராடக்ட் உள்ள வரதுக்கு ப்ரொசீஜர் படி தான் கொண்டுட்டு வரணும் அப்டின்றத சொல்றாங்க. இதான் ராட்டர்டாம். பெஸ்டிசைட்ஸ்க்கு உரத்துக்குலாம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ இதான் வந்து ராட்டர்டாம் கன்வென்ஷன்ஸ். ஸோ ஆபத்தான வேதிப்பொருட்கள் அவ்வளோதான். பூச்சிக்கொல்லிகள். இப்போ கொஸ்டின் பாருங்க. ராட்டர்டாம் கன்வென்ஷன் இது வந்து எதோட வந்து டீல் ஆயிருக்கு? லிமிட்டிங் யூசஸ் ஆஃப் கெமிக்கல், டாக்ஸிஸ் கெமிக்கல் நச்சு வேதிப்பொருட்கள நம்ம வந்து கொண்டுட்டு வரத தடுக்குது அப்படின்றத சொல்றாங்க. இது வந்து பிஐசி ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியர் இன்ஃபார்ம்ட் அண்ட் கன்சென்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணி தான் அந்த பொருள் வந்து உள்ள வந்து வரணும் அப்படின்றது தான் வந்து இது. ஸோ இதுல வந்து ஒரு 2 ப்ராடக்ட் வந்து இருக்கு. ஓகேங்களா? 2மே வந்து என்னன்னா பூச்சிக்கொல்லி தான். 2 ப்ராடக்ட்டுக்குமே வந்து இந்த ப்ரொசீஜர் படி தான் ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் வந்து போகணும் அப்படின்றத ராட்டர்டாம் கன்வென்ஷன் அப்படியே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த 2 பெஸ்டிசைட்ஸ் பூச்சிக்கொல்லிகள். ஓகே. அப்ப பெரும்பாலும் விவசாயம் சார்ந்த வேதிப்பொருட்கள் ஒரு நாட்டுக்குள்ள வரணுமா? வேண்டாமா? அப்படின்றது சம்மந்தப்பட்ட ஒண்ணா நீங்க வந்து பார்க்கலாம். ஓகே. அப்ப டேமு, தண்ணி. தண்ணீல கெமிக்கல் இருக்கு. தண்ணீல கெமிக்கல் இருக்கு. தண்ணீல கெமிக்கல் கலந்து விவசாயத்துக்கு அடிக்கிறோம். அவ்வளோதான். ராட்டர்டாம், ராட்டர்டாம். பேசில், பேசில் அசாடஸ். பிஎச் போல பிஹெச். பேசில் அசாடஸ். பேசில் அசாடஸ். பிஹெச் போல பிஹெச். பிஹெச் போல பிஹெச். பிஹெச் போல பிஹெச். இதா பேசில் அசாடஸ். ராட்டர்டாம் அந்த கெமிக்கல். ஓகே. இதா இல்லையா? இதா இல்லையா? ராம்சார், ராம்சார், ராம்சார். இது வந்து ஃபெமிலியரான ஒண்ணு. அதனால இது நமக்கு வந்து தேவையில்ல. வெட்லேண்ட், ஈரநிலம், ராம்சர். பாருங்க. அடுத்தது இப்ப குயிக்கா முடிச்சிடலாம். ஸ்டாக்ஹோம் மாநாடு நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன். இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஹியூமன் ஹெல்த் ரிலேட்டடா இவங்க வந்து ஒரு முடிவு வந்து ஹியூமன் ஹெல்த் ரிலேட்டடா ஒரு முடிவு வந்து எடுக்குறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க? பிஓபி. நீங்க பார்க்குறீங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் சம் பிஓபி இருக்கும். பிஓபி அப்படின்னா என்னன்னா, ஆர்கானிக் பொல்யூட்டன்ட், பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ட். அதாவது கரிம மாசுபாடு. இது வந்து என்னன்னா, அது காலங்காலமா இருந்துட்டே இருக்கும். ஒண்ணும் இல்ல. எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபுட் செயின் கிட்ட இருந்து இன்னொரு ஃபுட் செயினுக்கு இது வந்து என்ன ஆகும்? டிராவல் ஆயிட்டே இருக்கும். இந்த பொல்யூட்டன்ட் வந்து அக்குமுலேட் ஆயிட்டே இருக்கும். இல்லன்னா வந்து என்னன்னா, மேக்னிஃபை ஆயிட்டே இருக்கும். ஒண்ணும் இல்லம்மா. ஒரு கழிவ வந்து ஒரு கோழி வந்து சாப்பிடுது. ஓகேங்களா? கோழி சாப்பிடுற அரிசியில நெறைய கழிவு இருக்கு. ஆர்கானிக் கழிவு வந்து இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே. அது செரிக்காது அப்படின்னு வச்சுப்போம். ஆர்கானிக் மண்ணுக்கு தான் நல்லது. மனுஷனுக்கு ஆர்கானிக் கழிவா இருந்தா அது வந்து கெட்டது. கோழி வந்து அந்த கழிவுகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு உணவு வந்து சாப்பிடுது. அந்த ஆர்கானிக் கழிவு வந்து என்னன்னா, உள்ளுக்குள்ள கோழியோடைய உடம்புல அது எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. அத மனுஷன் சாப்பிடுறான். மனுஷனுடைய உடம்புல அது எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. ஒண்ணும் இல்ல. இப்ப மீன்கள்ல கடல்ல போய் கழிவ வந்து கொட்டக்கூடாதுன்னு சொல்றாங்களே, ஏன் கொட்டக்கூடாது? அ கடல்ல போய் நீங்க கழிவு கொட்டும்போது, அந்த கழிவெல்லாம் மீன் சாப்பிடுற மாரி இருக்கு. மெர்க்குரி ரொம்ப மோசமான ஒரு மெட்டல். அப்ப அந்த மெர்க்குரி வந்து என்ன ஆகுது அப்படின்னா,
மீன் வந்து சாப்பிடுது. மீனுக்குள்ள மெர்க்குரி இருக்கு. அந்த மெர்க்குரி இருக்கக்கூடிய மீன் மனுஷன் சாப்பிடுறான். இப்படி அது வந்து மேக்னிஃபை ஆகுது. அந்த கழிவு ஒரு உயிரிலிருந்து இன்னொரு உயிருக்கு அப்படியே வந்து டிராவல் ஆகுது. ஒரு உயிர்ல அப்படியே அக்குமுலேட் ஆகுது. அக்குமுலேட் ஆகி டிராவல் ஆயிட்டே இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்னா, அதுக்கான ஒரு இதுதான் ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன்ஸ். அப்ப இதுல ரொம்ப முக்கியம் ஆர்கானிக் பொல்யூட்டன்ட். ஆர்கானிக் பொல்யூட்டன்ட் எதெல்லாம் சார் ஆர்கானிக் பொல்யூட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இங்க வந்து ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன்ல 12 பிஓபிஸ் குடுத்துருக்காங்க. உரங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, அல்டரின், குளோரிடைன், டிஇடி, டிடிடி ஓகேவா? என்ட்ரின் ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஆர்கானிக் பொல்யூட்டன்ட். இந்த உரம் அடிக்கப்பட்ட தாவரத்த, இல்ல செடிய, அதுல வரக்கூடிய பழங்கள நீங்க சாப்பிடும் பொழுது, இந்த கெமிக்கல் கன்டென்ட் உடம்புக்குள்ள போய் தங்கி, ஹார்ட் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர் எல்லாத்தையும் ஒரே நாள்ல உருவாக்காது. காலங்கள் போக போக உருவாக்கும். லைஃப் ஸ்டைல் டிசீஸ கொண்டுட்டு வரும். இதய நோயாளி லைஃப் ஸ்டைல் டிசீஸ் ஆயிடுச்சு இல்லையா? பிபி, சுகர் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் ஆயிடுச்சு இல்லையா? கேன்சர் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் ஆயிடுச்சு இல்லையா? அப்ப அது போல இந்த பிஓபி இது வந்து ஆர்கானிக் கரிம கழிவு அர்த்தம். இது எங்க இருக்கு? எல்லாத்துலயும் இருக்கு. இண்டஸ்ட்ரியில இருக்கு, பை ப்ராடக்ட்ல இருக்கு, பெஸ்டிசைட்ஸ்ல இருக்கு, ஆ எல்லாத்துலயும் இருக்கு. அப்ப இது இந்த இந்த பொருள உபயோகப்படுத்தின இல்ல இந்த கழிவு இருக்கக்கூடிய பெஸ்டிசைட்ட நாங்க பேன் பண்றோம். யார் முடிவு பண்ணணும்? இந்தியன் கவர்ன்மென்ட் முடிவு பண்ணணும். எங்களுக்கு இது தேவையில்ல. முடிவு பண்ணணும். அப்படி ஒரு 6, 7 பிஓபிய நம்ம அரசாங்கம் வந்து என்ன பேன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது கண்டுபிடிப்பாங்கம்மா. ஒவ்வொரு அ இப்ப ஆர்கனைசேஷனும் இல்ல ஒவ்வொரு லேபுமே இத வந்து கண்டுபிடிப்பாங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் என்னென்ன கழிவு வந்து இருக்கு. அந்த ப்ராடக்ட்குள்ள மனுஷனுடைய உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருள் வந்து என்ன இருக்கு? எவ்வளோ இருக்கு? இத எத்தன காலத்துக்கு நம்ம சாப்பிடும்போது அக்குமுலேட் ஆயி உடம்புல வந்து கிட்னி ஃபெயிலியர் நடக்கும். அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன். அதான் வந்து கேட்கறாங்க. ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் எத பேஸ் பண்ணி இருக்கு? ஆர்கானிக் பொல்யூட்டன்ட். பிஓபி பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ட். கரிம கழிவுகள். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா மினாமிட்டா. 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 மினாமிட்டா அப்படின்றது ஒரு நோய். அந்த நோய் எதனால வந்தது அப்படின்றத பார்க்குறாங்க ஜப்பான்ல. எதனால வருது? நெறைய மீன். அதாவது ஜப்பானியர்களுக்கு கேன்சர் வருவதில்லை அப்படின்ற ஒரு ஆய்வு இருக்கு. சில நாடுகள்ல இந்த புற்றுநோய்ன்றது வராம இருக்கும். எக்ஸாம்பிள் திராட்சை அதிகமா விளையக்கூடிய நாடுகள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய உணவுல திராட்சையுடைய ஜூஸ், பழ ரசம்ன்றது கம்பல்சரியான ஒண்ணா இருக்கும். அந்த திராட்சையுடைய கருப்பு திராட்சையுடைய அந்த விதையோட சேர்த்து அரைச்ச அந்த ஜூஸு டெய்லி வந்து குடிப்பாங்க. அந்த நாட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு கூட அந்த நோய் வந்து வரல. செல் டிவைட் வந்து ஆகல. அதேபோல ஜப்பானியர்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மீன் வந்து என்னன்னா அவங்களுடைய உணவுல வந்து ஒரு அங்கம். டெய்லியும் வந்து மீன் சாப்பிடுறாங்க. அப்படி சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, புற்றுநோய்ன்றது வராம வந்து போகுது. அது வந்து இல்ல. ஏன்னா ஒமேகா 3 வந்து இருக்கிறதுனால புற்றுநோய வந்து எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி உடம்புல பெருகுது. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல வந்து அது ஒண்ணா அதே நேரத்தில அந்த மீன்ல மெர்க்குரி இருக்கு இல்லையா? பாதரசம் இருக்கு இல்லையா? நீங்க பாதரசம், காரியம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க லெட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஓ மனிதனுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மெட்டல்ஸ் உலோகம், உலோகத்தில அசாடஸ் கெமிக்கல்ல டாப் 10ல இருக்கக்கூடிய ஒண்ணு தான் வந்து என்னன்னா, இந்த மெர்க்குரி. அப்ப அந்த மெர்க்குரி எப்படி வருது? எப்படி சார் மெர்க்குரி கடல்ல போகுது? மெர்க்குரி இல்லாத ஃபேக்டரியே இல்ல. ஃபேக்டரியில கழிவுகள் கண்டிப்பா வருது. அந்த கழிவுகள என்ன பண்றாங்க? கடல்ல போய் கொட்டுறாங்க. ஓகேவா? பேசில் கன்வென்ஷன் இல்லாததுக்கு முன்னாடி இப்பவுமே வந்து கடல்ல கொட்டுறாங்க தான். இப்பவுமே கொட்டுறாங்க தான். அப்ப அப்ப இந்த சட்டங்கள்லாம் இது சட்டமே இல்ல. இதெல்லாம் வந்து ஒரு மரபு ரீதியான மனசாட்சியின் அடிப்படையில இருக்கக்கூடிய ஒண்ணு. ஸ்ட்ராங்கா வந்து சட்டம்லாம் வந்து போட முடியல. அத பாதுகாக்க தான் வந்து கடலோர காவல் படைலாம் வந்து இருக்காங்க. சரி ஓகே. அப்ப அதெல்லாம் வந்து கொட்டும்பொழுது என்ன ஆகுது? மீன்கள் சாப்பிடுறாங்க. மீன்கள்ல இருந்து யாருக்கு போகுது அப்டின்னா, மனிதனுக்கு வந்து போகுது. மனிதனுக்கு போகும்போது, இது போல புதுசு புதுசா நோய் வருது. இதுதான் வந்து மினாமிட்டா. ஓகேங்களா? அப்ப இந்த மினாமிட்டா கன்வென்ஷன் அப்ப அந்த மெர்க்குரி ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு கன்வென்ஷன் தான் மினாமிட்டா கன்வென்ஷன். இத வந்து இந்தியாவும் ஏத்துக்கிட்டாங்க. அக்ரி பண்ணிக்கிட்டாங்க. இந்தியாவிலயும் வந்து என்னன்னா, சட்டங்கள் வந்து இருக்கு. மெர்க்குரி ரிலேட்டடா. அப்ப நெறைய மெர்க்குரி மைன் மெர்க்குரி ரிலேட்டடான ஃபேக்டரி எல்லாத்துக்குமே நெறைய கட்டுப்பாடுகள வந்து வைக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த கட்டுப்பாடுகள் அந்த கழிவ வந்து எப்படி அப்புறப்படுத்தணும் எல்லா கட்டுப்பாடுகளும் வைக்கிறாங்க. அது வந்து கடல்ல போய் கலக்கவே வந்து கூடாது. அப்ப அதுல கடல்ல வந்து கலக்கும்போது கண்டிப்பா மனிதனுடைய இது வந்து பாதிக்கப்படுது. அதுல மாற்று கருத்தே வந்து இல்ல.
அப்ப இங்க வந்து பாருங்க, மினாமிட்டா கன்வென்ஷன்ஸ் ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா, மெர்க்குரியுடைய எமிஷன கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மினாமிட்டா கன்வென்ஷன்ஸ். இது ரயில்வே போர்ட்ல கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ் என்டிபிசில. ஓகே மினாமிட்டா, மினாமிட்டா. மிட்டா, மினா, மினா மீனு, மீனா மீனு, மீனா மீனு, மீனாமிட்டா மீனு. ஓகே. பிஹெச் பேஸ்ல அசாடஸ். டேமு தண்ணி, தண்ணில கெமிக்கல். ஓகே. ராட்டர்டாம். ராம்சார் வெட்லேண்ட், ராம்சார் வெட்லேண்ட். யுனைடெட் நேஷனல் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் எதன் அடிப்படையில? எதன் அடிப்படையில? ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ். ஓகே. இப்ப ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் அது எதன் அடிப்படையில? ஆர்கானிக் பொல்யூஷன்ஸ், பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூஷன். இந்த பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூஷன்ல மெர்க்குரியும் சேரும். அப்ப மெர்க்குரிக்கு ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து பார்க்குறோம். சரி வாங்க. பான் கன்வென்ஷன் இது வந்து எதுக்காக வந்து கொண்டுட்டு வராங்க அப்படின்னா, 1979ல கொண்டுட்டு வராங்க. இடம் விட்டு இடம் பெயரக்கூடிய மைக்ரேட்டரிஸ்க்காக கொண்டுட்டு வராங்க. ஓகேங்களா? ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணக்கூடிய அ ப மைக்ரேஷன் ஆகக்கூடிய, இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய உயிரினங்களுக்காக கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு கன்வென்ஷன்ஸ். அவ்வளோதான். இத தாண்டி பார்க்க வேண்டாம். பிகாஸ் இது வந்து உங்களுடைய மெயின்ஸ்ல ஆன்சர் ரைட்டிங்கா குரூப் 2க்கு ஆன்சர் ரைட்டிங்கா எழுதும்பொழுது, இந்த கன்வென்ஷன போட்டு எழுதும்பொழுது உங்களுக்கு ஹைலைட்டா தெரியும். ஓகே. குரூப் 2 ஏவுல ஏதாவது வரலாம், வராமலும் போகலாம். ஏன்னா சிலபஸ்ல டைரக்ட்டா கன்வென்ஷன பத்தி குடுக்கல. ஓகேவா? பான் கன்வென்ஷன்ஸ் டீல்ஸ் வித் மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ்க்காக கொண்டுட்டு வந்தது. அவ்வளோதான். இப்போ கொஸ்டின்ஸ் தான் வந்து சரி இதே போல நெறைய கன்வென்ஷன்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக குடுத்துருக்கேன். பாருங்க. ராம்சார் கன்வென்ஷன். CITES சிட்டீஸ் இன்டர்நேஷனல் ட்ரேட் என்டாஞ்சர்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் வேர்ல்டு ஃபியூனா அண்ட் ஃப்ளோரா. வியன்னா கன்வென்ஷன்ஸ் ஓசோன் லேயர்ல இருக்கக்கூடிய ஓட்டைய கண்ட்ரோல் பண்ணக்காக, டிப்ளீஷன குறைக்கிறதுக்காக. ஓகேவா? அப்ப மான்ட்ரியால் புரோட்டோகால். இந்த புரோட்டோகால் எதுக்காக? இதுவும் ஓசோன் லேயர் ரிலேட்டடா. பேசில் கன்வென்ஷன்ஸ் இது எதுக்காக? அசாடஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி சிபிடி பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. சார் அகைன் நான் சொல்றேன். இந்த டேபிள நீங்க படிக்கல அப்படின்னா, ஒரு கொஸ்டின் நீங்க லாஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். ஒரு கொஸ்டின் லாஸ் பண்ணீங்கன்னு அர்த்தம். இன்னொன்னு சொல்றேன். தமிழ்ல தயவு பண்ணி கேட்காதீங்க. ஏன்னா, இது ஸ்கூல் புக்ல இல்ல. அவுட் சோர்ஸ். ஃபர்ஸ்ட் இத புரிஞ்சுக்கோங்க. அதுல பாலிசி நோட்ஸும் இல்ல. ஓகேவா? ஸோ, இத நீங்க பார்க்கும்பொழுதே உங்களால வந்து தமிழ்ல வந்து புரிஞ்சுக்க முடியும். இந்த டேபிள். இப்ப இதுக்கு முன்னாடி இவ்ளோ நடத்துனேன் இல்லையா? இது அத்தனையுமே மெயின்ஸுக்காக. இப்ப நம்ம பார்க்கறது தான் குரூப் 2 ஏ மெயின்ஸ். இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் குரூப் 2 மெயின்ஸுக்காகன்னு வச்சுக்கோங்க. அப்போ குரூப் 2 ஏ மெயின்ஸுக்கு ஒரு வேளை இதுலருந்து கேட்டாங்கன்னா, இந்த டேபிள் மட்டும் பார்த்தா போதும். இந்த டேபிள் ரொம்ப முக்கியம். இதுல சில கன்வென்ஷன் ஸ்கூல் புக்லயே இருக்கு. எக்ஸாம்பிள் சிபிடி ஸ்கூல் புக்லயே இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் ஸ்கூல் புக்லயே இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வியன்னா கன்வென்ஷன்ஸ் ஸ்கூல் புக்லயே வந்து இருக்கு. ஓகேவா? ஸ்கூல் புக்லயே சிலது வந்து இருக்கு. ராம்சர் சைட்டு ஸ்கூல் புக்ல இருக்கு. ரியோ டி ஜெனிரோல ரியோ சப்மிஷன்ஸ் ஸ்கூல் புக்ல இருக்கு. ஸ்கூல் புக்ல தெளிவா டீட்டெயில்டா இருக்கு. இது வந்து கட் சார்ட் பண்ண டேபிள். இந்த டேபிள மனப்பாடம் பண்ணுங்க. ஓகேவா? இதுல மினாமிட்டா, நகோயா, ராட்டர்டாம், கியோட்டோ புரோட்டோகால், ரியோ டி சமிட். ஓகேவா? யுனைடெட் நேஷனல் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன்ஸ் ஆன் கிளைமேட் சேஞ்ச். சுற்றுச்சூழல் பாதிப்பை பத்தி பார்க்கும்போது இத பார்க்கலாம். ஓகே. ஸோ எவ்ரிதிங் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த டேபிள் பார்க்காம போயிட்டீங்கன்னா, 1 மார்க் நீங்க லூஸ் பண்ண போறீங்க. இப்ப டேபிள் வச்சு விளையாடுவோமா? டேபிள் வச்சு விளையாடுவோமா? ஓகே. டேபிள வச்சு. இந்த டேபிள் இம்பார்ட்டன்ட். இந்த டேபிள் நீங்க தான் படிக்கணும். இந்த டேபிள் நீங்க தான் படிக்கணும். எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணுங்க. எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணுங்க. ஷார்ட்கட்டோட மனப்பாடம் பண்ணுங்க. ஷார்ட்கட்டோட மனப்பாடம் பண்ணுங்க. எப்படி சார்? ராம்சர், ராம்சர் வெட்லேண்ட். ஓகேவா? ராம்சர் வெட்லேண்ட். ஓகே. ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வந்து இருக்கும். நீங்களே வந்து உருவாக்கலாம். இது பிஹெச் பேசில், பிஹெச் போல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சிபிடி அதிலேயே வந்து இருக்கு. பயோடைவர்சிட்டி அப்படின்ற மாரி இங்கே பயாலஜிக்கல் டைவர்சிட்டி கன்சர்வேஷன்ஸ். ஓகே. ஸோ நேம வச்சு அப்படியே வந்து மனப்பாடம் பண்ணுங்க. இப்ப நம்ப டேபிளா பார்க்க போறோம். ஓகே. இது நம்ப நேத்தைய வகுப்பிலேயே நம்ம வந்து பார்த்தாச்சு. இன்சிட்டிவ், எக்ஸிட்டிவ். உள்பகுதி சார்ந்து உள்நாட்டு கன்சர்வேஷன், வெளி பகுதி சார்ந்த கன்சர்வேஷன். தமிழ்ல வந்து எக்ஸாக்ட்டா
ஒரு டேபிள் வச்சு நான் சொல்றேன். இது வந்து ஜெனடிக்கான கண்டக்டன்ட். ஸோ இது வந்து நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரி, பயோஸ்பியர். இது 3த்துக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்த நேத்தே நம்ம வந்து பார்த்தோம். இப்ப நேஷனல் பார்க், பயோஸ்பியர் எல்லாமே எதுல வருது? பயோ சாங்சுரி இது எல்லாமே எதுல வருது வருது அப்படின்னா, இன்சிட்டுல வருது. ஓகேவா? சரி வாங்க இந்த டேபிள். அடுத்து குடுக்கக்கூடிய டேபிள் இந்த டேபிள். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நேஷனல் பார்க். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நேஷனல் பார்க். இதுலயும் நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அம் ஓகே. கல்ஃப் ஆஃப் மன்னார் வளைகுடா மெரைன் நேஷனல் பார்க். ஓகேங்களா? கடல்சார் உயிரியல் பூங்கா. பாலிசி நோட்ஸ்ல இருக்கு. 1/2 பேஜ் தான் இருக்கும். போய் பார்த்துருங்க. ஓகேங்களா? வேற எதுவும் வேண்டாம். எந்தெந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு? எந்த இயர்? கிண்டி நேஷனல் பார்க் 1977 சென்னை. மன்னார் வளைகுடா கடல்சார் மெரைன் நேஷனல் பார்க் 1986 ராம்நாட். இந்திரா காந்தி தேசிய உயிரியல் பூங்கா 1976 கோயம்புத்தூர். முதுமலை தேசிய உயிரியல் பூங்கா 1940 நீலகிரி. முக்கூர்த்தி தேசிய உயிரியல் பூங்கா 2001 நீலகிரி. ஓகேங்களா? ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய டேபிள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. இதுல வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 முக்கியமான கொஸ்டின். இதுல நேஷனல் பார்க்கு டோட்டலா இந்தியாவுல 104 தேசிய பூங்காக்கள் இருக்கு. இது நாட்டினுடைய நிலப்பரப்புல 1.23% ஓகேங்களா? அரௌண்ட் 40,501 சதுர கிலோமீட்டர் லேண்ட் ஏரியாவுல நேஷனல் பார்க் அவைலபிளா இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வைல்டு லைஃப் சாங்சுரி ஓகேங்களா? அதாவது வனவிலங்கு சரணாலயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வனவிலங்கு புகலிடங்கள் எங்கெல்லாம் இருக்கு? வேடந்தாங்கல் ஏரிகள் சரணாலயம், முதுமலை வனவிலங்கு புகலிடம், கோடியக்கரை வனவிலங்கு புகலிடம், இந்திரா காந்தி புகலிடம், முண்டந்துறை வனவிலங்கு புகலிடம். அப்படியே மனப்பாடம் பண்ணுங்க. ஓகேவா? அப்படியே மனப்பாடம் பண்ணுங்க. வேற வழி இல்ல. அப்படியே மனப்பாடம் பண்ணுங்க. இது தவிர்த்து வந்து என்னன்னா புனித தோப்புகள். புனித தோப்புகள்லாம் வந்து என்ன? கோயில் காடுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அழகர்மலை, மேகாலயால இருக்கக்கூடிய காசி, தாண்டியா மலைகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புனித தோப்புகளுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ வனவிலங்கு பூங்கால அறிஞர் அண்ணா வனவிலங்கு பூங்காவ பத்தி டீட்டெயில்டா வந்து ஸ்கூல் புக்லயே வந்து குடுத்துருக்காங்க. டோட்டலா வந்து 180 சிற்றினங்கள் இருக்கக்கூடிய ஒரு பார்க்கு. ஓகேங்களா? ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ 24 மணி நேரமும் கண்காணிப்பு கேமரா. அதுக்கு பேரு ஜூ-இ-ஐ அப்படின்னு சொல்றாங்க. ஜூ-இ-ஐ. ஸோ டோட்டலா வந்து 34 வருஷம் வெற்றிகரமா வந்து இயங்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஸ்கூல் புக் டேட்டா. ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸோட கம்பேர் பண்ணணும். அப்ப இது கரண்ட் அஃபேர்ஸோட எப்படி சார் பார்க்கணும் அப்படின்னா, அறிஞர் அண்ணா வனவிலங்கியல் பூங்கா இருக்கு இல்லையா? அகைன் பாலிசி நோட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். பாலிசி நோட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒண்ணு. நான் இப்ப காட்டுறேன். நீங்க பார்க்கலாம். ஓகே. தயவு பண்ணி அத வந்து பார்த்துருங்க. அப்புறம் இன்சிட்டு எக்ஸிக்யூட்டிவ் கன்சர்வேஷன். போன வகுப்பிலேயே நம்ம வந்து பார்த்தோம். அப்படின்னா வந்து அதுக்கான வாழிடங்கள்லயே வச்சு பாதுகாக்கிறோம் அப்படின்னா. எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா, அத தனிமைப்படுத்தி நம்ம வந்து பாதுகாக்கிறோம். அதுதான் வந்து எக்ஸிக்யூட்டிவ். ரெட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சில இதெல்லாம் சில உயிரினங்கள்லாம் நம்ம அப்படிதான் வந்து பண்ணுவோம். இன்சிட்டு எக்ஸிக்யூட்டிவ்க்கு பேசிக்கான டிஃபரன்ஸ் இதுதான். அதோடைய வாழிடத்திலேயே நம்ம வந்து பார்க்குறோமா? இல்ல அத தனிமைப்படுத்தி அதிகப்படியான புரொடெக்ஷனோட நம்ம வந்து பார்க்குறோமா? அப்படின்றது தான் இது. ஓகே. அதுக்கப்புறம் ஆஃப் சைட் கலெக்ஷன்ஸ் அதேதான். எக்ஸிக்யூட்டிவ்ல வரக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒண்ணு. வெளிப்புறத்துல. அழிஞ்சிட்டு வரக்கூடிய ஒண்ண வந்து தனியா தனிமைப்படுத்தி, பயங்கரமான பாதுகாப்போட அவங்கள வந்து இனப்பெருக்கம் செய்ய வச்சு, அவங்களுடைய இனத்த வந்து பெருக்குற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தான் வந்து என்ன? ஆஃப் சைட் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? அது மரம், செடி, கொடி, விலங்குகள் எல்லாத்துக்குமே வந்து இது வந்து இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஜீன் பேங்க். இதுல வந்து முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, பாரம்பரியமிக்க விதைகள். இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுல தான். அந்த விதை வங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல, ஜீன் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய மரபணு வங்கியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சேமிச்சு வைக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகுது? இதுவும் பாதுகாப்பா வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஓகே. இப்ப பாலிசி நோட்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். பாலிசி நோட்ஸ் இந்த பிடிஎஃப்லாம் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நெறைய வாட்டி அட்டாச் ஆயிருக்கு. இப்ப இங்க நம்ம வந்து பார்த்தது, ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய வண்டலூர் உயிரியல் பூங்கா. இது ரிலேட்டடான பேசிக் இன்ஃபர்மேஷன் பிளஸ் மன்னார் வளைகுடா உயிர்க்கோள காப்பகம்.
இது ரிலேட்டடான பேசிக் இன்ஃபர்மேஷன் 66லேருந்து பேஜ் நம்பர் 80 வரையும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்க வந்து போய் பார்க்கலாம். ஸோ இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதில நீங்க பார்க்கும்பொழுது ரேண்டமாவே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுங்க. அ எது வந்து நமக்கு வந்து இருக்கு. ஸோ இது இது எல்லாமே கவுண்ட் எல்லாம் சொல்றோம் இல்லையா? இப்ப இந்த கவுண்ட் எல்லாம் இருக்குன்னா, இதுதான் பயோடைவர்சிட்டி. பல்வகையான உயிரினங்கள் தமிழ்நாட்ல இருக்கு. அப்ப தமிழ்நாட்டினுடைய பயோடைவர்சிட்டி அப்படின்னு நம்ம வந்து கேட்கும்பொழுது, டெஃபினட்டா இதெல்லாம் சொல்லலாம். அப்ப தமிழ்நாட்டில இவ்ளோ வகையான பன்முக உயிரினங்கள் இருக்கு. அப்ப தமிழ்நாட்டின் பயோடைவர்சிட்டி இதான் வந்து அர்த்தம். 2.1 தாவர பயோடைவர்சிட்டி பல்லுயிர் பெருக்கம். ஓகே. அப்ப பாலிசி நோட்ஸ் இல்லாம நம்மளுடைய நோட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாது. அகைன் நான் சொல்றேன். மறுபடியும் நான் சொல்றேன். பாலிசி நோட்ஸ வந்து மெயின்ஸு டிஸ்கிரிப்டிவா எழுதுறவங்களுக்கு தான் வந்து பயங்கர பெனிஃபிட். ஓகேவா? அவங்க தான் வந்து பாயிண்ட் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து போட்டு எழுத வசதியா இருக்கும். இங்கேயே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, தேசிய பூங்காக்கள். அப்ப ஸ்கூல் புக்ல வந்து அண்ணா பூங்கா இருக்கு இல்லையா? ஆ வண்டலூர் பூங்கா. அத வந்து அந்த டேபிள்ல விட்டுட்டாங்க. இங்க வந்து என்னன்னா வண்டலூர் பூங்காவ அட்டாச் பண்ணி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்டின்னா வன உயிரிலங்கு சரணாலயம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ட் 1972 தமிழ்நாட்டுல மொத்தம் வந்து சரணாலயங்கள் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17 இருக்கு. சரணாலயங்களுக்கான லிஸ்ட் இதோ இருக்கு இல்லையா? இந்த லிஸ்ட் அத்தனையும் அப்படியே பார்த்துக்கோங்க. நோ வே. இதுல வேற ஆப்ஷனே இல்ல. 17 லிஸ்ட்டையும் பாருங்க. ஸ்கூல் புக்ல இந்த லிஸ்ட் வந்து இல்ல. ஓகே. அதனால இந்த 17 லிஸ்ட்டையும் அப்படியே வந்து பாருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க பறவைகள் சரணாலயம். இந்த 17 பறவைகள் சரணாலயங்களுக்கான லிஸ்ட்ட வந்து பாருங்க. 1 மார்க்ல கேட்பாங்க. கரிக்கிளி பறவைகள் சரணாலயம். ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கு இல்லையா? அதனால புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த 17 லிஸ்ட்டையும் நீங்க வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடம். பாதுகாக்கப்பட்ட பகுதி. பயோஸ்பியர்ன்னு சொல்லக்கூடிய பகுதி. காப்பகங்கள். உயிர்க்கோள காப்பகங்கள். அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திருப்புடை, மருதூர் பறவைகள் பாதுகாப்பு பகுதி. இது போல பாக் வளைகுடா, கடற்பசு பாதுகாப்பு பகுதி. ஒரு 3 பாதுகாப்பு பகுதிகள் இருக்கு. இந்த டேபிள் பார்த்து வச்சுக்கோ. அடுத்து புலிகள் காப்பகம். டெஃபினட்டா புலிகள் காப்பகம். முண்டந்துறை, ஆனைமுகம், முதுமலை காப்பகம், சத்தியமங்கலம் காப்பகம், திருவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம். இந்த டேபிள் பார்த்து வச்சுக்கோங்க. முக்கியமான தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான பயோடைவர்சிட்டிக்கு இந்த பிடிஎஃப் இல்லன்னா, நம்மால எக்ஸ்ட்ரா மார்க் எடுக்க முடியாது. எஸ். டெஃபினட்டா நான் சொல்ற வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா, யூ வில் ஃபால். ஒரு ஸ்டூடண்ட் வந்து பேர் சொல்ல விரும்பல. இந்த வீடியோ மட்டும் பார்த்தாலாம் பத்தாது. நம்ம வந்து கீழ விழுந்துருவோம். ஃபெயில் நானே சொல்லிட்டேன். இந்த வீடியோ மட்டும் வந்து பார்க்காதீங்க. பாலிசி நோட்ஸ பாருங்கன்னு டே 1லேருந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அத நான் இப்ப கடுமையா வந்து வலியுறுத்துறேன். நீங்க பாலிசி நோட்ஸ் பார்க்காம போயிட்டீங்க அப்டின்னா, பாலிசி நோட்ஸ எப்படி பார்க்கணும்னா, நான் அத தான் இப்ப காட்டிட்டு இருக்கேன். இந்த டேபிள்ஸ் ரொம்ப முக்கியம். இது டைரக்ட்டான ஃபேக்ட். இதுல நம்ம எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறது? அப்படியே இதுக்கு நம்ம குடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், வாஸ்ட்டா இருக்கு, பேசிக்கா இருக்கு அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் வந்து இருக்கு. 100% எல்லாரையும் திருப்திப்படுத்தவே முடியாது. அது மட்டும் நல்லா தெரியுது. அதே போல தான் டிஎன்பிஎஸ்சிய திருப்திப்படுத்த முடியாது. அவங்க எங்கருந்து எடுப்பாங்கன்னே தெரியாது. நம்ம மாட்டும் ஸ்கூல் புக்க மட்டும் படிப்போம். ஸ்கூல் புக்க மட்டும் படிச்சா, டிஎன்பிஎஸ்சி போர்ட நம்மால திருப்திப்படுத்த முடியுமான்னு கேட்டா, திருப்திப்படுத்த முடியாது. அதனால இந்த டேபிள் டெஃபினெட்லி ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, யானைகள் காப்பகம். சிலபஸ்ல இல்லையே! சிலபஸ்ல எப்படிங்க குடுப்பாங்க? இது எல்லாமே வந்து பயோஸ்பியர்ல ஒண்ணு தானே! பயோடைவர்சிட்டில ஒண்ணு தானே! கண்டிப்பா எங்கெங்க தமிழ்நாட்டுல இருக்கிறது தானே குடுத்துருக்காங்க அரசாங்கம். அப்ப கடுமையா வந்து இத படிச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க இதெல்லாம் படிக்காம, வெறும் இந்த வகுப்ப மட்டுமே பார்த்தா, கிளியர் பண்ணலாமா? அப்படின்னு கேட்டா, முதல்ல நம்ம வந்து மெயின்ஸ் வந்து போறோம். தமிழ்நாடு பேஸ் பண்ணி வந்து என்விரான்மென்டல் வந்து சேர்த்திருக்காங்க. குரூப் 2 ஏக்கு. அப்படின்றப்ப எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியாது. ஸ்கூல் புக்க வச்சு கேட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. ஸ்கூல் புக்க வச்சு மட்டுமே கேட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. டீப்பா கேட்பாங்க. டீப்பா கேட்பாங்க அப்படின்னா, இதுதான் பார்க்கணும். ஓகேவா? என்ன அப்படின்னா, நம்ம எடுத்த உடனே இத மட்டுமே நடத்தினா, ஸ்கூல் புக்க கவர் பண்ணுங்க சார். ஸ்கூல் புக்க மட்டுமே கவர் பண்ணா, நீங்க பேசிக்கா போறீங்க. எங்களுக்கு இதுவும் வேணும். 2த்தையும் சேர்த்து கவர் பண்ணா, ஜியோகிராஃபிக்கான டைம் லைனே ரொம்ப பெருசா இருக்கும். இதுவே 1 ஹவர் கிட்ட ஆகுது. 2 ஹவர்ஸ் ஆகும். அப்ப வீடியோ லென்த் பெருசா இருக்கு. வெயிட்டேஜ் கம்மியா இருக்கு. 15 கொஸ்டின்ஸ் தான். அப்ப என்ன பண்றது? நம்ம வந்து ப்ரிஃபேஸ் தான் பண்ண முடியும். எஸ் இத பாருங்க. இத பார்த்தா கண்டிப்பா மார்க் வரும். அவ்வளோதான். அப்ப
இது மாதிரி வளவலான்னு இருக்கக்கூடிய எந்த ஒரு இதுவும் வந்து வேண்டாம். இப்போ ப்ராஜெக்ட் டைகர் ஸ்கூல் புக்லயும் இருக்கு, இங்கே இருக்கு. ஓகேவா? ப்ராஜெக்ட் டைகர் தமிழ்நாடு கேம்பா ஸ்கூல் புக்ல இல்ல. ப்ராஜெக்ட் எலிஃபண்ட். ஆனா நீங்க பாருங்களேன், கண்டிப்பா டெஃபினட்டா ப்ராஜெக்ட் டைகரை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறாங்கன்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணுன்றதுக்காக ஆப்ஷன்ல ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் இருக்கும். நோட் பண்ணுங்க, எழுதி வச்சுக்கோங்க. சார் இது மாதிரி சொன்னாங்க, நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. எஸ், கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அப்ப 2-3 திட்டங்களை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படின்னா ப்ராஜெக்ட் டைகரை பத்தி ஸ்கூல் புக்ல பாத்தீங்க, ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் எங்க பார்க்க முடியும்? ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் எங்க பார்க்க முடியும்? நம்ம மெயின்ஸ் எழுத போறோம், சிங்கிள் ஸ்டேஜ்ல மெயின்ஸ் எழுத போறோம் அப்படின்ற பட்சத்துல கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே போல இத்தனை நாளா, நேத்து முந்தின நாள்லாம் வந்து நம்ம வந்து என்ன பார்க்கறோம் அப்படின்னா, அந்நிய நாட்டு இனம், ஏலியன் ஸ்பீசிஸ் அப்படின்னு பார்க்கறோம் இல்லையா? அப்ப இங்க பாருங்க, எதுங்க ஏலியன் ஸ்பீசிஸ்? இங்க பாருங்க, தமிழ்நாட்டுல ஒரு 6 ஏலியன் ஸ்பீசஸ தமிழ்நாடு கவர்மெண்ட் அழிச்சிருக்காங்க. தீகை மரம், ஆயப்பானை, பார்த்தினியம், சீமை கருவேலம், முன்னிச்செடின்னு அழிச்சிருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டுல அந்நிய கலைச்செடிகளை அகற்றுவதற்கான ஒரு கொள்கை இது தேவை, பட் அழிச்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சா போதும். ஓகேவா? அப்ப அதுக்கும் நம்ம கிட்ட வந்து ஸ்கீம் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கை பார்த்துட்டு இங்க பார்க்கும் பொழுது நல்லா மைண்ட்ல புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கை பார்த்துட்டு இங்க பார்க்கும் பொழுது உங்களால டெஃபினட்டா ஐடென்டிஃபை பண்ண முடியும். எது கேட்க வாய்ப்பு இருக்கு. இப்ப இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் தான். இப்ப கேட்பாங்க, ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையின் நிதி உதவியுடன் காலநிலை மாற்றத்திற்கான மற்றும் தமிழ்நாடு பயோடைவர்சிட்டி பாதுகாப்பிற்கான திட்டம் என்ன திட்டம் கேட்பாங்க. அப்ப நீங்க தமிழ்நாடு பயோடைவர்சிட்டியை பாதுகாக்க காலநிலை மாற்றத்தை எதிர்க்கிறதுக்கான ஒரு திட்டம் வந்து என்ன உருவாக்கி இருக்காங்க, எங்க ஜப்பானுடைய நிதி உதவியின் அடிப்படையில. அவ்வளவுதான், ஒன்லைனர். மீதி எல்லாம் தேவையா? நம்ம மெயின்ஸு, குரூப் 2A மெயின்ஸு பேப்பர் பென்ல ஷேட் பண்ண போறோம், அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தகவலும் எத்தனையோ பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்நேரம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான டேட் மாத்திட்டாங்க. ஓகேங்களா? குரூப் 2A மெயின்ஸுக்கான டேட்லேயே வந்து வச்சிருக்காங்க. சிபிடின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ சிபிடி இல்லை, ஓஎம்ஆர். சிபிடினா கூட பரவாயில்ல, கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் மாத்திக்கலாம். ஓஎம்ஆர்லாம் மாற்ற முடியாது. ஆனால் ஓஎம்ஆர் நமக்கு ஒன்றும் புதுசும் இல்லை, அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, பாருங்க. தமிழ்நாடு பாலிசி நோட்ஸ் இது தேவைன்னா ஸ்கூல் புக்கை பார்த்துட்டு நீங்கள் பார்க்கும் பொழுது இது வந்து உங்களுக்கு பயன்படும். புலிகள் திட்டம் டீட்டெயில்டாக இருக்கு. நம்ம ஏற்கனவே ப்ராஜெக்ட் டைகர் பற்றி பார்த்தோம். யானைகள் திட்டம் சொன்னா, புலிகள் திட்டம் பார்த்தீங்களா? இப்போ யானைகள் திட்டம் பாருங்க. இந்த பிடிஎஃப் தமிழ்ல இருக்கு. நீங்க கூகுளில் போய் பாலிசி நோட்ஸ்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் பிடிஎஃப்பும் அவைலபிளா இருக்கு சார். இங்கிலீஷ்லயும் பிடிஎஃப் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இது போல தான் பாலிசி நோட்ஸை நீங்க படிக்கணும். பாலிசி நோட்ஸ் எப்படி படிக்கணுன்றத நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிடுங்க. ஸ்கூல் புக்கை ரீட் பண்ண உடனே நமக்கு தெரியும் இத மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இது ரிலேட்டடா, இது ஓரியன்டா, புலிகள் திட்டம் ஸ்கூல் புக்ல இருக்கு, அந்நிய தாவரங்கள் ஸ்கூல் புக்ல இருக்கு. அப்ப அது ரிலேட்டடா தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு, ஸ்கூல் புக்கை ஒட்டி பாலிசி நோட்ஸை பார்க்கும் பொழுது உங்களால கொஞ்சம் சேனலைஸ் பண்ண முடியும் நான் நம்புறேன். இன்னும் நிறைய பேர் பாலிசி நோட்ஸை எப்படி நான் டவுன்லோட் பண்ணது, இது எப்படி கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நான் இப்போ டெமோ காட்டிடுறேன். குரோம் போங்க, டிஎன் பாலிசி நோட்ஸ் டைப் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பாலிசி நோட்ஸ்னு இருக்கும். நீங்கள் இந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணலாம். ஓகேவா? ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் பாலிசி நோட்ஸில் நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த இயர் அப்படின்றத, என்ன டிமாண்ட் அப்படின்றத நீங்களே மேலே செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இயர் போடுங்க. நீங்களே 2022 to 2023 இல்லை 2023 to 2024 இயர் போட்டுக்கலாம். என்ன டிமாண்ட், என்ன டிபார்ட்மெண்ட் வேணும்? இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஃபாரஸ்ட் பற்றி பார்க்குறோமா, அப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பற்றி வந்து இங்கே எழுதலாம். என்விரான்மெண்டல் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட் இருக்கா? சரி, இதையே போடுவோம். போட்டுட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துச்சு பாருங்க, இது என்விரான்மெண்டல் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட் வந்துருச்சு.
அப்படி நீங்க சர்ச் குடுக்கலனாலும் ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் ஸ்க்ரோல் டவுன் ஆகும். நீங்க இது மாரி எதுவும் பண்ணலனாலும், நீங்க இது எதுவுமே இல்லனாலும் பெருசா லென்த்தியா வந்து என்ன உங்களுக்கு வந்து நிக்கும். ஓகேங்களா? நீங்க வந்து பாருங்க. அகைன் சொல்றேன். டிஎன் பாலிசி நோட்ஸ்ன்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். இதுல போயிட்டு உங்களுக்கு போத் தமிழ்லயும், இங்கிலீஷ்லயும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். நான் சொல்றேன் குரூப் 2 ஏ மெயின்ஸுக்கு இந்த அளவு தேவையில்ல. குரூப் 2 மெயின்ஸுக்கு உங்களுக்கு 5 சாரி 7 யூனிட்டா? எஸ். குரூப் 2 மெயின்ஸுக்கு உங்களுக்கு தேவையான அத்தன சப்ஜெக்ட்டும் ஒரு 6, 7 பாலிசி நோட்ஸ்ல அடங்கிடும். இது உங்களுக்கு கன்டென்ட் எழுதுறதுக்கு வசதியா இருக்கும். ஓகேவா? குரூப் 2 ஏக்கு தேவையில்ல. இதுல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, இயர், டிபார்ட்மெண்ட், தமிழ்ல வேணுமா? இங்கிலீஷ்ல வேணுமா? அப்படின்ற தகவலோட உங்களுக்கு வந்து இருக்கும். ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கான பாலிசி நோட்ஸ். தயவு பண்ணி இத போய் படிச்சுருங்க. இதுல போயிட்டு நீங்க தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ். இத நீங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பாலிசி நோட்ஸ் டவுன்லோட் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சி திஸ் இஸ் த பாலிசி நோட்ஸ். டவுன்லோட் ஆயிடுச்சு பாருங்க. டவுன்லோட் ஆயிடுச்சு. அப்ப இதுல என்ன இருக்கு? இப்ப நம்ம பார்த்த எல்லாமே வந்து இருக்கு. இது வந்து என்னன்னா காலநிலை மாற்றம். அத பேஸ் பண்ணி. ஓகே. கழிவு மேலாண்மை. ஓகே. எல்லாமே வந்து இது இது போல ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட்டுக்கான பாலிசி நோட்ஸ் உங்களால எடுக்க முடியும். அகைன் சொல்றேன். ஸ்கூல் புக்லேருந்து பேசிக்கா கேட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. பட் கொஞ்சம் அட்வான்ஸா கேட்குறாங்கன்னா, இதுலேருந்து கேட்பாங்க. இதுலேருந்து எப்படி கேட்பாங்க அப்படின்றத நான் சொல்றேன். ஓகே. அதனால 2மே சேர்த்து மேனேஜ் பண்ணி பாருங்க. ஸ்கூல் புக் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. அத குடுத்த உடனே அத ஒட்டி இத பார்க்க உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அத நான் இப்ப சொல்லிட்டேன். இத மாரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ஓகே. விழுந்துற மாட்டீங்க, ஜெயிச்சுருவீங்க. தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.